ஐயா, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு? சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி. இந்த தேர்தலில் மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு. இது நான் கொடுக்குற கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். பிரதமர் மோடியை கண்டு முதல்வர் ஸ்டாலின் அவ்வளவு பயப்படுகிறார் என்று தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். பாஜக தென் சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், பிரதமர் மோடி தமிழகத்திற்கு அடிக்கடி வருவதால் முதல்வர் ஸ்டாலினுக்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. தேர்தல் சீசனில் மட்டும் வந்து போக இது என்ன பறவைகள் சரணாலயமா என்று பிரதமரின் வருகை குறித்து ஸ்டாலின் கேட்கிறார். அத்துடன் எல்லா பொய்களையும் கட்டவிழ்த்து விடுகிறார். ஸ்டாலின் கேட்பது போல தமிழ் மக்களை தனது சரணாலயமாக பிரதமர் மோடி பார்க்கிறார். தமிழக மக்களுக்கு பாதுகாவலராக மோடி இருக்கின்றார் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு நாட்டின் பிரதமர் அந்த நாட்டில் உள்ள மாநிலத்திற்கு வருவதில் திமுகவினருக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்றும், அனைத்திற்கும் கேரண்டி கேட்கும் முதல்வர் ஸ்டாலின் நீட் விலக்கை அமல்படுத்த முடியும் என கேரண்டி தர முடியுமா என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமரை கண்டால் முதல்வர் ஸ்டாலின் அவ்வளவு பயப்படுகிறார் என்று விமர்சித்த தமிழிசை, ஸ்டாலின் தனது சாதனைகளை சொல்வதை விட மோடி பற்றி விமர்சிப்பதே அதிகமாக உள்ளது என்றும் தமிழிசை சாடியுள்ளார்.